ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். லைன்ஸ் வந்து எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. கையை எடுக்காமல் போட்டிங்கன்னா அப்படின்னா தான் நீட்டாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் தின்னாகவே போடுங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து திக் லைன். திக் லைன் வந்து எப்படி போடுறேன் அப்படின்னா 2 லைனையும் நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்குள்ளே நான் வந்து மெஹந்தியை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் அது ஃபில் ஆயிரும். அது பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ மேலே உள்ள லைனுக்கும் கீழே உள்ள லைனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கோங்க. வெறும் லைன்ஸுங்கும் போதில் நான் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். திக் லைன்ஸுங்கும் போதில் ரொம்ப நெருக்க போட்டு அதுக்குள்ளே மெஹந்தியை ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸ் போடுறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதில் யூ மாதிரி கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டும் அதே தான். இது வந்து நீங்கள் அப்படியே ஈவனாக வரணும் கீழே போகிற ஹம்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் வந்து நீங்கள் போடும்போதே கொஞ்சம் பெருசாகவே போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உள்ள அந்த சர்க்கிளில் வந்து ரவுண்ட் வந்து அதிகமாக ஃபில் ஆகும். அப்படி நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா ரவுண்டு ஒழுங்காக ஃபில் ஆகாது, பார்க்க நீட்டாக இருக்காது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ லாஸ்ட்டில் போட்டதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போடுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு டாட்ஸ் வைக்கிறது சும்மா நீங்கள் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், மெஹந்தி அதுவாகவே ஃபில் ஆயிரும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து டியர் ட்ராப்ஸுங்கும் போதில் நான் ஒரு டாட் வச்சு அதை லைட்டாக கீழே இழுத்து விட்றேன், அப்படி தான். இது வந்து பார்க்க ஒரு லீஃபாட்டோ ஒரு டிசைனில் வந்திருக்கு. அடுத்து லீவ்ஸுங்கும் போதில் ஒரு லைன் போட்டுட்டு நான் ஒரு டாட் வச்சு லைட்டாக இழுத்து விட்றேன். மேலே இழுத்து விட்றி சைடில் இழுத்து விட்றேன், அப்படி தான். பார்த்துக்கோங்க நான் எங்கிட்ட இழுத்து விட்றேன் அப்படின்னு, எந்த இடத்துல நான் லைன் போட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ். இப்போ டியர் ட்ராப்ஸுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை, அதே தான் இதுலேயும் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.